இதுதான் உங்களுடைய சூப்பர் டூப்பரான லஞ்ச் கேட்டிங்களா? மீன் குழம்புக்கு போட்டா நல்லா இருக்கும். டயபெட்டிக்ஸ் எந்த பெட்டிக்ஸ் எல்லா பெட்டிக்ஸும் போயிடும். ஓகே, நாங்கள் இன்சுலின் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் ஜஸ்ட் டேப்லெட்லேயே நாங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆகுது. அந்த அளவுக்கு கம்மியாகுது. நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எடுத்துட்டேன். சூப்பராக இருக்கு பாருங்க கழுத்து மீன். அன்பு வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பரா இருக்கேன் மக்கள். இனிமே சூப்பரான நாள், அடிப்படியான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, செப்டம்பர் மாதம் தொடங்கிச்சு. நல்ல காத்து, நல்ல மழை. எங்க ஊர்ல கொட்டுக்கு ஏன் மக்களே இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சமையலாக எங்கள் வீட்டில் நடக்க போகுது. அதுக்கு முன்னால் இப்போ போய் வெளியில் கிடந்த அந்த ப்ளம்ஸ் பழம் எல்லாத்தையும் பறிச்சிட்டு வரணும் கேட்டிங்களா? இங்கே பாருங்க, கெளுத்தி மீன் போட்டு தொக்கு வச்சோம்ல. தொக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு பேஸ் தொக்கு தான். நம்ம வச்ச தொக்கு ஒரு பேஸ். ஓகே, அதை வச்சு பல கறிகள்லாம் வைக்கலாம். அதில் நினைக்கினா மீன் கறிக்கு யூஸ் பண்ண போகிறேன் கேட்டிங்களா? ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னால் என் மக்களே இங்கே பாருங்க, ஒரு பாத்திரம் வந்து பீன்ஸுக்கு. காலநிலை மாற எல்லாம் மாறிக்கிட்டு வந்தாங்க பாருங்க. பட்டளி, எங்கள் நாட்டுக்கொடி பட்டளி வீசி வறக்கிறது. 2 வகையான பீன்ஸ் வரைக்கணும்ல. அந்த பீன்ஸ் இல்லையோ, அது அங்க இருக்குல்ல. எப்பா இவருக்கு ஓகே, கம் ஆன். வேற காய் வேணுமா? அந்த காய். ஆமா, அந்த காயில கொஞ்சம் பீங்க. அடுத்த காய் வந்து பழம் பறிக்க போறோம். ஓகே, ப்ளம்ஸ் கீழே பழுத்து கொட்டி இருக்கு பாரு. கொட்டிருச்சு. இந்த காத்து கொட்டிருச்சு. நல்ல பழம் தான், ஒன்றும் இது இல்லை. ஃபுல் பழமாக தான் இருக்குது. சிலது தான் 1-2 கடிச்சு போட்டிருக்கு. சரி, பறவைகளும் சாப்பிடட்டும். அதுக்கு நம்ம மட்டும் சாப்பிட முடியுமா? ஓ, இங்கே அழகா வருது பாருங்க. நல்லா பழுத்துறது இல்லை. சரி, அதுகளும் சாப்பிட நம்மளும் நிறைய சாப்பிட்டாச்சோம், நிறைய கொடுத்துட்டோம், நிறைய எடுத்தாச்சு. இதில் இதயங்கள் இணைந்திட, வாழ்க்கை அமைந்திட, bestmarriagematch.com. இன்னைக்கு டெசர்ட் நல்ல முற்றிலும் கனிஞ்சு அப்படியே இருக்கு. சரி, எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். ஒன்று போதுமா? ஒன்று போதும். அதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. நல்லா இருக்கும் இது சாம்பார் இதுக்கெல்லாம் போட்டு. மீன் குழம்புக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த இது பச்சை மிளகா அது வேணுமா? சைனா மிளகா வேண்டாம். சாம்பாருக்கு தக்காளி. சோளம் அன்றைக்கி நாங்கள் வேக வச்சு சாப்பிட்டோம். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு கேட்டிங்களா? பெஸ்ட். ஓகே, போலாமா? இனி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படியே போயிடும் இந்த வருஷம். எப்படி இந்த வருஷம் பறந்துனே தெரில. ஓகே, வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டுடலாம் கேட்டிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நல்ல மட்டை அரி கேட்டிங்களா? நல்ல சவத்தரிசி. அரிசி தான் கேட்டிங்களா? இது வந்து சவத்தரிசி போட்டால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி, மற்றதெல்லாம் வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்லாம் எனக்கு கிடையாது. இருக்கலாம், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் கொஞ்சம் கூடுதல் இருக்கலாம். பட்டு கார்போஹைட்ரேட் இஸ் கார்போஹைட்ரேட். அதை வந்து எல்லாத்துலேயும் அது இருக்குது கார்போஹைட்ரேட். அதெல்லாம் டயபெட்டிக் உள்ள ஆட்கள்லாம் வந்து ஐயோ நான் வந்து குத்தரிசியை தான் நான் சாப்பிட்றேன், அதனால நான் வந்து எடுத்து போட்டு 2 வட்டில் 3 வட்டில் தின்னோன்னு இருக்கக்கூடாது கேட்டிங்களா? எல்லாம் அளவோட வச்சுக்கணும்.
bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனாக தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயது 28, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க வந்து MSc in Physician Associate முடிச்சிட்டு இவங்க வந்து டீச்சிங் மென்டரா UKல ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இவங்களை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-508-14930 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய முழு விவரங்களும் உங்களுக்கு கிடைச்சி போகும். நீங்கள் அவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மணமகள் வந்துடும். இப்போ உங்களுக்கு டயபெட்டிக் ஆட்கள் இது செஞ்சு முடிச்சுட்டு இதில் எவ்வளவு சோறு வைக்கணும் அப்படிங்கிறத நான் காணிக்கேன். மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இறுதி வரை இந்த வீடியோவில் என்னோட பயணம் செய்யவும் கேட்டிங்களா? ஆமாம், இதே போல தான் சுகர்லையும் நான் பனங்கற்கண்டு சாப்பிட்றேன், அந்த சுகர் சாப்பிட்றேன். சுகர் தான் அப்படி இல்லை, பனங்கற்கண்டு தேனு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. நோ 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 நோ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சமையல் தான். இங்கே நான் இப்போ பருப்பு வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெளுத்தி மீன் பார்த்தீங்களா? கெளுத்தி மீன் தான் டக்கு டக்குன்னு வைக்கணும். கெளுத்தி மீன் வந்து இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, இதில் ஏன்னா கொஞ்சம் மெர்க்குரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். காரணம் வந்து இந்த மீன்லாம் வந்து கடலுக்கு கீழே ஆழ்கடலில் வளரக்கூடிய மீன். அந்த வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா, அதான் மெர்க்குரி. அப்படிதானே? அப்படி ஒயிட்டா இருக்குல்ல. சமயத்துல நான் அதை பத்தி படிச்சேன். அப்படியா? பரவாயில்லையே. ஓகே, இப்போ டக்கு டக்குன்னு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேபேஜ் பொரியல் கேட்டிங்களா? கேபேஜ் தோரன். இது ஒரு நாளைக்கு ஒரு தின்ஸில் வச்சு, இது நம்ம ஊரில் வந்து எங்கள் ஊரில் இந்த கல்யாண வீடுகள்லாம் இல்லைன்னா வந்து இந்த ஓண சத்தியாக்கெல்லாம் வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற கேபேஜ் எங்கேருந்து வாங்கினது தெரியுமா? தோட்டத்து பண்ணையில். தோட்டத்தை நம்ம பண்ணைக்கு போனோம்ல, 100 ஏக்கர் பண்ணைக்கு நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா மெல்லுசாக வெட்டணும். கேட்டிங்களா? நான் சொல்கிறேன் எப்படி மெல்லுசான்னு. இந்த இது ஸ்லைஸாக வெட்டிட்டு அப்புறம் இப்படி வெட்டணும். மெல்லுசாக வெட்டணும். நீங்கள் என்ன மாதிரி வெட்டினாலும் சரி, நான் அது வந்து இப்படி இருந்தால் கூட நீங்கள் இதை வந்து மெல்லுசாக வெட்டணுங்கிறதுக்காக நமக்கு இந்த ஃபுட்டு இது பண்ணுவோம்ல, பிளண்டர் இது பண்ணி கொடுக்கும்ல, அது என்ன பண்ணி கொடுக்கும்? கட் பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் போட்டு வெட்டினா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. அது என்னதான் சொன்னாலும் அதில் கொண்டு போட்டால் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. கையில் வெட்டினாதான் அந்த டேஸ்ட். ஓகே, கையால் வெட்டினாதான் அந்த டேஸ்ட். சின்ன சின்னதாக பிடிச்சாக வெட்டணும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாருங்கள் எப்படி குணுக்குணுக்குனான்னு அரைஞ்சிட்டேன் இருக்குதா? ஆக்சுவலி இது இப்போ பாத்திரம் காணாது. இதில் வந்து வெள்ளை வெங்காயம், எந்த வெங்காயம்னு போடலாம். இது என்னக்கா இது கேபேஜான்னு கேட்காதீங்க, இது வெள்ளை வெங்காயம் தான். சேம் கலராக இருக்குது வெள்ளை வெங்காயம். இந்த வெங்காயத்தில் ஒரு 3/4 வெங்காயம் கேட்டிங்களா? நிறைய வெங்காயம்லாம் போடக்கூடாது. இதுக்கு கேபேஜே ஒரு வெங்காயத்தன்மை கொண்டது தானே. போட்டுக்கிட்டு தேங்காய் போட்டுக்கணும் கொஞ்சம். ஓகே, ஓ புது டெக்னிக்காக இருக்கு. போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். முட்டைக்கோசு, வெங்காயம், தேங்காய் கொஞ்சம் 2 பச்சை மிளகா. ஓகே, ஒரே பாத்திரத்தில் போடணும். இப்படி எல்லாத்தையும் போட்டு விரசி வைக்கணும் கேட்டிங்களா? கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும் இதில், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். போட்டு கை வச்சு தான் பண்ணணும். இந்த ஸ்பூனு இதுகள்லாம் போட்டு பண்ணக்கூடாது. அதனால் கையை நல்லா கழுவிட்டு கையை வச்சு நல்லா பிணைஞ்சி அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் கடைசியில் இந்த பொரியலை பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு கடைசியில் நான் காணிக்கிறேன் பண்ணும்போது. ஓகே, என்ன கெளுத்தி மீன் குளிக்குதா? சூப்பராக இருக்குது பாருங்கள் கெளுத்தி மீன். ஸோ இது நமக்கு வந்து இந்த மீன் ஐஸில் வந்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லேசாக மேலே இப்படி எடுத்துக்கணும். ஓகே, எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்கோ, இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நான் வந்து ஒரே பெரிய பெரிய துண்டாக போடாமல் இந்த மாதிரி 2 வெட்டி போட்டுக்கிறேன். ஓகே, நல்ல ஸ்மார்ட்டான மீன், அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நமக்கு வேகிறதுக்கு மசாலா பிடிக்கிறதுக்கு எல்லாம் சரியாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மீன் கடை பார்த்து வச்சிட்டோம் நாங்கள். இப்போ இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு மீனுக்கு தயாராகுதா? மீனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து இந்த பேஸ்ட் இருக்கிறதுனால டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து இப்போ பண்ணிடலாம் கேட்டிங்களா? கத்திரிக்காய் பாவம் நல்ல பக்குவத்தில் தான் எடுத்துருக்குறோம். நல்லா இருக்குது. இது பெருசாக காய்க்கூடிய சைஸ் இல்லை, இது சின்ன. ஆமாம், நான் நினச்சேன் அது பெரிய கத்திரிக்காய்ன்னு நினச்சேன்.
கத்திரிக்காய், அவரைக்காய், வேற என்ன காய், உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் போட்டு ஒரு சாம்பார். வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம். இந்த மீன் கறி ரொம்ப ஈஸி, இவ்வளோதான். ஓகேயா? நல்ல மணக்குது. நல்ல மணமா. கொஞ்சம் கூட அந்த கலர் லைட்டாக மாறட்டு, உடனே இதை போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு காய்கறி வெட்டல் நடந்துட்டு இருக்குது. ஓகே, நல்ல அருமையாக வெயில் இருக்குது. இது இனி இப்படி தான் செப்டம்பர் முழுவதும் லேசாக வெயில் அடிக்கும், லேசாக இது பண்ணும். ஓகே, இதில் ஒரு ஈஸியான விஷயங்களை பயன்படுத்தணும் சமையல் செய்யும்போது. டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆமாம், எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சமையல் இல்லே இருந்து அப்படியே உள்ளே கிடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அது அந்த காலம் காலையிலே 4 மணிக்கே எழும்பி கிடந்து, எங்கள் அம்மையெல்லாம் இப்படி தான் காலை 4 மணிலேருந்தே சமையல் கட்டல. நமக்கே ஒரு இதாக வரும், பாவமாக இருக்கும், இதாக இருக்கும். அதாவது இப்போ பாருங்க, அங்கே வருங்க நம்மளுடைய தொக்கு, அதில் ஒரு 3 ஸ்பூன் தொக்கு. தொக்கில் எந்த வெங்காயம் எதுவும் இல்லை. ஓகே, கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி மெத்தப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போ பார்த்துட்டு தான் போடுவேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. மீனில் நல்ல மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதனால் அதே மீன் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போதைக்கு தண்ணி நான் ஊற்றலை. ஸோ இதில் கொஞ்சோண்டு உப்பு, ஏற்கனவே நமக்கு அந்த தொக்கில் வந்து உப்பு இருந்துச்சுது, அதனால் லைட்டாக உப்பு. தொக்கில் உங்களுக்கு புளி இருந்தாலும் அந்த புளி வந்து உங்களுக்கு தொக்கு புளி வந்து இதுக்குள்ளே புளி இல்லை, நம்ம மீன் கறிக்குள்ளே புளி இல்லை, அதனால் லைட்டாக புளி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். ஜம்முன்னு ஆயிடுச்சு. இதான் இது இன்னும் வேகணும், இனி இருந்து வேகணும். செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. எப்படின்னா, நான் நிறைய ரெஸ்டாரண்ட்லலாம் போய் நம்ம வீடியோ போட்டிருப்போம். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் எப்படி அங்கே குக் பண்ணுறாங்க, அவங்க அங்கே உள்ள செஃப்லாம் வந்து ஒரு சில ஐட்டங்களை குக் பண்ணி நமக்கு காமிப்பாங்க. எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி ஏற்கனவே மசாலைகள் அவங்க செய்து வச்சுருப்பாங்க மக்களே. எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல இது. அதான் டக் டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அழகாக டக் டக்குன்னு போட்டு இது பண்ணியிருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய பலத்த சமையல் தான் போல. ஆமாம், கொஞ்சம் சிக்கன் ஒரு பக்கம் ஆகுது. சிக்கன் பெப்பர் சிக்கன். ஓகே, அதுக்கான அந்த லிடில் இந்த மாதிரி பீசஸ் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து ட்ரம் ஸ்டிக் பீசஸ்ன்னு இப்போ போடுங்க. இது புதுசாக வந்திருக்க பீசஸ் ஆகும். இதுக்கு முன்னால் இது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஓவனில் வச்சு சாப்பிட நல்லா இருக்கு. பட்டர் சிக்கன் அப்படி செய்யறதுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு பெப்பர் சிக்கனா, சிக்கன் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, ப்ரைஸும் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் இதில் தான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வெளியிலே நிறைய சாப்பிடுவீங்களா, வீட்லையும் நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்க, வெளியே நிறைய சாப்பிடுறீங்க. ஏன்னா இவரு அது பிரியாணி வீடியோல இருக்கு. இவரு சொன்னாரு நம்ம வெளியில என்ன சொன்னீங்க, பிரியாணி அடிக்கடி வெளியே சாப்பிடுவோம், வீட்டுல அதிகம் பிரியாணி செய்யறது இல்லைன்னு. அது உண்மைதான். பிரியாணி தான் அவர் எப்படி சொன்னாரு. அவங்க அதை அப்படி மனசிலாக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. அதுல எப்படி கேட்டாங்கன்னா, வெளியில எவ்வளவு நேரம் சாப்பிடுறீங்க, வீட்டுல எவ்வளவு நேரம் சாப்பிடுறீங்க, வெளியில சாப்பிட்டா வந்து நம்ம உடம்புக்கு அது ஆகாது தானே அப்படின்னு. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற வேலையை பொறுத்து, நமக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வீட்டில் இருக்குங்கிறத பொறுத்து, நம்ம கண்டிப்பா நம்மளோட உடல் நிலையை பொறுத்து, நம்ம இருக்கக்கூடிய நாட்டை பொறுத்து, சில நாடுகளில் வந்து நம்ம வெளியில சாப்பிட்டாலும் வந்து பெரிய ரொம்ப அளவில் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. அதுவும் நம்ம என்ன சாப்பிடுவோங்கிறத பொறுத்து, அது எந்த நாட்டில் நீங்க சாப்பிட்டாலும் அது என்ன சாப்பிடுவோங்கிறத பொறுத்து. இப்போ வந்து வெளியிலே போய் எல்லாம் எண்ணெயிலே வறுத்த சாப்பாடுகள், இறைச்சி இதெல்லாம் எண்ணெயில KFCலே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கோம், 24 hours சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அது உடம்புக்கு இதுதான். பட் நம்ம வந்து வெளியில சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை அதுக்குன்னு. இப்போ உள்ள காலகட்டத்திலலாம் யாருக்கு காலையிலே எழுப்பி கிடந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு
அப்புறம் ராத்திரி வந்து திரும்பியும் அதுகளை செய்யணும் எடுக்கணும் போது சில நாளுகள்ல இப்போ வந்து நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். அப்படித்தானே? ரெண்டாவது வந்து வெளியே வாங்கி சாப்பிட சிலங்களை சீப்பாகவும் இருக்கும், ஒரு ஹெல்த்தி ஓகேவா இருக்குது. நம்ம சாப்பிட சாப்பாடை பொறுத்துக்கும் அது. நம்ம என்ன ஒரே பரோட்டா, சிக்கன், சால்னா, சிக்கன் கூட நல்ல சிக்கன் கறி வாங்கி சாப்பிட்டா ஓகே. இது வந்து பொரிச்சது வரட்டினது அப்படி சாப்பிட்டா அது வந்து அது டெய்லி சாப்பிடும்போது உடம்புக்கு இதுதான். உதாரணத்துக்கு இப்ப தாலி எல்லாம் சாப்பிடுறோம், வீட்டுல அத்தனை பொரியலும் அத்தனை ரசமும் அதெல்லாம் வச்சு சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 பேருக்கு தான் தேவைன்னு சொன்னா டக்குன்னு வெளியே போய் சாப்பிடுறது அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு இட்லி சாம்பார், என்னைக்கும் வீட்டுல நம்ம இட்லி வைக்கிறதா இருந்தாலும் வெளியில போய் ஒரு இட்லி சாம்பார், ஒரு தோசை அது சாப்பிடுறது வந்து இது இல்லை. அது மாதிரி அதுக்குன்னு சொல்லிட்டு என்னைக்குமே வந்து ஒரே ஹெல்த்தி சாப்பாடு யாரும் சாப்பிடு, எல்லாமே ஒரு பேலன்ஸ் தான். அதனால வெளியில சாப்பிடுறது நம்ம மனசுக்கே தெரியணும். ஓகே இவ்வளவு தான் நம்ம வெளியில சாப்பிடுறோம், இது உடம்புக்கு ஒத்து 4-5 தடவை சாப்பிட்டாச்சுப்பா உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காது அப்படின்னா நம்ம வந்து அது மாத்திக்க வேண்டியதுதான். இது பெரிய சயின்ஸ் எல்லாம் கிடையாது. வெளியில சாப்பிடலாமா உள்ள சாப்பிடலாமா எல்லாம் பேலன்ஸ்டா சைக்கிள் ஓட்டுறாடி ஓட்டிட்டு போகணும். இது டெய்லி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அது இது சாப்பிட்டாதான் வந்து உங்களுக்கு இது ஓகே. நம்ம மீன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டுனே. அவ்வளவு சீக்கிரமா சூப்பரா இருக்குல்ல மீன் குழம்புடிய. சூப்பரா இருக்கு. பார்த்து இதெல்லாம் கிண்டும் போது ஸ்லோவில் வச்சுக்கோமா. நீ என்ன பண்ணலாம்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி ஊற்றுறோம். ஓகே நல்லா இருக்கா? அடிபொலி, உண்மையிலே அடிபொலியாக இருக்கு. இப்போ தொக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தொக்கு இஸ் வெரி யூஸ்ஃபுல். கொஞ்சம் கூட நான் உப்பு போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து க்ரீமாக தான் இருக்குது. ஓகே உள்ள தண்ணியே இல்லை. ஓகே ஸோ அதனால இதில் 1 ஸ்பூன் உள்ள போட்டால் போதும். செமையாக இருக்குல்ல? ஸோ இதை போட்டு இப்படி லைட்டாக மீன் உடையாமல் இப்படி கிண்டி விட்டுரும். செம்மையாக இருக்கும். ஓகே மீடியத்துக்கும் கம்மியான தீயில வச்சு இது அப்படியே வரணும். பாருங்கள் வெளியில் அடுத்த சன்லைட் வந்துருச்சுது. சாம்பார் வைக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்களா, நான் அன்னைக்கு வந்து ஐக்கியாவிலேருந்து நம்ம ஒரு பாத்திரம் வாங்கணும்ல. செம்மையான புத்தம்பது இதில் சாம்பார். இந்தியன் மேனுஃபேக்சரிங் ஓனர்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன செய்தி? முக்கிய செய்தி. இங்கே பாரு, ப்ரெஸ்டீஜ் குக்கர் வாங்கினோம், வாங்கி பல மாசம் ஆகுது. அந்த ஸ்டிக்கரை வந்து என்ன எங்களால எடுக்க முடியல. எத்தனையோ தவத வச்சுட்டோம், வாஷிங்ல போட்டோம், எல்லாம் போட்டோம். அவ்வளவு இது பாருங்க, இங்க உள்ளது எல்லாம் ஸ்டிக்கரை அப்படி டக்குன்னு எடுக்கிறா அப்படி வச்சிருந்தாங்க. காணிச்சிருக்காங்க. எல்லா பெரிய பெரிய இதுலயுமே ஈவன் இப்படித்தான் இருக்குது. தயவு செய்து யாராச்சும் மேனேஜ்மெண்ட் கொண்டு போங்க. இது வந்து ஐக்கியால வாங்கினது லைட்டா எண்ணெய். ஓகே ஓ மை காட் நிறைய ஊத்திட்டணும். ஓகே வெங்காயம், பூண்டு, இது பார்த்தீங்கன்னா மீன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே வேலை முடிஞ்சது. மீன் எவ்வளோ ஈஸியாக இதுதான் பார்த்துட்டு நான் பக்கத்தில் எவ்வளோ ஈஸியாக ஆகுது பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி. மீன் ஆயிடுச்சுது பாருங்க, சூப்பராக இருக்குது. அங்கே வந்து திளச்சிக்கிட்டே இருக்குது. நான் இறக்கி வச்சுட்டு கேட்டிங்களா இல்லை அவ்வளோதான். எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. ஓ மை குட்னஸ். சாம்பார் முடியுங்க. ஒரு சொல்லுக்கு வேகட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பருப்பு ஊற்றி வேக. சாம்பார் பொடி போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. ஓகே அடுத்தது கோஸ் பொரியல். கோஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான், ஒரு 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எண்ணெயே ஊற்றக்கூடாது. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. இப்போ ஆக்சுவலி நான் அந்த காயிலே வந்து உங்களுக்கு நான் இது போட்டிருக்கணும், என்னது மஞ்சப்பொடி மறந்துட்டேன். அதனால நான் இதில் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுவிடுவேன். வேறு எதுவுமே போட வேண்டாம். ஜீரகம் எதுவுமே போட வேண்டாம். டீயை கொஞ்சம் தாட்டு வச்சுக்கணும். ஓகே மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்துடணும். இங்கே சாம்பார் கொதிக்குது. அடுத்து பால் கறிக்கு இப்போ நான் வந்து இந்த ஸ்ரீலங்கன் பால் கறி ஓகே
போஞ்சிக்கறி. பட் எனக்கு இது வைக்க தெரியாது, உண்மையிலேயே நான் வச்சு பழகினது இல்லை. இருந்தாலும் என்னுடைய ஸ்டைலுக்கு நான் வைக்கேன். கேட்டீங்களா, ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல. இதை ஏசா கேட்டேன், அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன்னு என்னை ஒரு பாராட்டுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம். அது இது அதுக்கு இப்படி தான் கட் பண்ணணும். ஆமாம், இதுக்கு வந்து பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து இது வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, ஓகே, அப்புறம் பச்சை மிளகு, ஓகே. ஸோ இதெல்லாம் சம அளவில் இப்படி கட் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன். என்று நான் நினைக்கிறேன், எனக்கு அது தெரியாதனால. ஓகே, தெரியாப்புல அறியாம செஞ்சு தப்பு பண்ணாலும் தப்பு இல்லை. தப்பு இல்லை, என்ன என்னாலும் ஏசி விட்டுறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஐயோ இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு ஆதங்கத்தில் சொல்லுவாங்க. ஓகே, ஜீரகம் கொஞ்சம் அதெல்லாம் போடுவாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல, இருந்தாலும் போடுவேன். கேட்டிங்களா, அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கை பண்ணுவீங்க. உப்பு, மஞ்சள் பொடி, சூப்பராக இருக்குல்ல. இருக்கு. எண்ணெயில் லேசாக ஒரு வதக்கிட்டு ரெண்டாம் பால் இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு வேணா பால் வேணா அதில் விடலாம். பால் வேண்டான்னா இதுவே ஓகேனாலும் ஓகே. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு விட்டுறணும். எனக்கு இந்த நம்ம ஸ்ரீலங்கன் கடையிலாம் கிடைக்கும்ல, தமிழ் கடைகளில் பால் கறின்னு சொல்லிக்கிட்டு கொடுப்பாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா இது போட்டுக்கிட்டு அவ்வளோதான். ஓகே, மூடி வச்சிடலாமா? இனி மூடி அந்த பக்கம் வச்சிடலாம். இனி அடுத்து அரிசி வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பராக நம்ம சமையலாம் ரெடி ஆயிடுச்சு. கேட்டிங்களா, என்ன செய்யணும்னா நினச்சது ஒன்று, செய்து வச்சிருக்கிறது ஒன்று, ஆயிடுச்சு. கேட்டிங்களா. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமையலே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னடா ஒரு சண்டே சமையல் தான், நம்ம சாதாரண வீட்டில் செய்யக்கூடிய சமையல் தான். பட் வந்து இப்போ எல்லாரும் எனக்கு வரக்கூடிய இமெயில்ஸ்லேயே வந்து நிறைய இமெயில் வந்து என்ன சொல்லி தர்றாங்க, நீங்கள் சொன்ன அந்த போர்ஷன் கண்ட்ரோலில் எவ்வளோ சாப்பிடணும் நீங்கள் சொல்லி போட்டிங்க. எங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் வந்து நல்லாவே வந்து எங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸில் வந்து நல்லாவே எங்களுக்கு வந்து சுகர் லெவல்லாம் கம்மியாக இருக்குது. நாங்கள் இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ வந்து நாங்கள் ஜஸ்ட் டேப்லெட்லேயே நாங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆகுது. அந்த அளவுக்கு கம்மியாகுது. நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். நம்ம இது ஆளுகள் என்ன தெரியுமா செய்யுது, டயபெட்டிக்ஸ்ன்னு சொன்னோன்னா உடனே முக்கால போயிருந்து அழுகுது. அந்த ஆள் என்ன செய்யுதுன்னா எல்லா காய்கறியும் எடுத்து போட்டு அப்படியே அவிச்சு அதில் 2 லேசா உப்பு போட்டு, அதுக்கு டேஸ்ட்டும் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது. எத்தனை நாள் தான் ஒரு ஆள் அதை சாப்பிடும்? அது ஒரு 4-5 நாள் சாப்பிட, ஒரு வாரம் சாப்பிட போகிறாங்க. வேற வேலை இல்லையா? கடவுள் தந்த லைஃப், நான் இதை என்ஜாய் பண்ண போகிறேன்ட்டு திரும்ப வந்து நம்ம பழைய குருடி கதவை தரடின்னு போடலாம். அந்த மாதிரி பழைய நிலைமைக்கு போயிடும். பட் டயபெட்டிக்ஸில் வந்து நம்ம டேஸ்ட்டாக சாப்பிடலாம், ஓகே. ஆனால் அது எவ்வளவு என்ன இங்கே தான் அதில் வந்து இது ஓகே. அதுக்கு டக்குன்னு காமிச்சிருது, அது டக்குன்னு காமிச்சிருந்தேன். நிறைய பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அங்கே பாருங்க, நம்மளுடைய அரிசி, அதாவது சவத்தரிசி சோறு, மட்டை அரிசி சோறு. ஓகே, 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு. ஓகே, அடுத்த இது பார்த்தீங்கன்னா நம்ம காய், அதாவது கேபேஜ் தோரன் பொரியல் வச்சோம்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அடிப்பொழி. பால் கறியில் இப்போ நான் வந்து உங்களுக்கு டயட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த உருளைக்கிழங்குலாம் எடுக்காதீங்க. ஏற்கனவே நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸுக்கு ரைஸு நிறைய இருக்குது. கேட்டிங்களா, அதனால உருளைக்கிழங்க தள்ளி போட்டுருங்க. ஓகே, நான் இதில் உருளைக்கிழங்கு வர்ற மாதிரி வைக்கிறேன்னு வைங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு போடாமலே இந்த கறியெல்லாம் வைங்க. ஓகே, அடிப்பொழி. சாம்பார் ஊட்டுறவங்க சாம்பார் ஊட்டலாம். நான் வந்து மீன் கறி, ஒரு நல்ல 2 மீன் அப்படியே சைடில் வச்சுட்டு, அந்த மீன் குழம்பையே மக்களே இதை வந்து அப்படியே ஊற்றிடுங்க. 2 மீனோ 3 மீன் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஃபுல் ப்ரோட்டீன் தான். இன்னும் இப்போ இது சிக்கன் எடுத்தாலும் நிறைய சிக்கன், நான் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சிக்கன் வச்சு காணிக்கணும்னாக்கா நினச்சிருந்தேன். இது இவ்வளவு சிக்கனாக வச்சுக்கலாம், ஆனால் ரைஸ் கம்மியாக பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஹெல்த்தி டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்த்தி டயட்டுன்னு சொல்லிட்டு
சோறை நிறைய எடுத்துட்டோம், சிக்கன்லாம் தின்னா எங்களுக்கு ஹெல்த்தி கிடையாது சொல்லி சிக்கனை கம்மியாக பண்ணிடுறது. ஸோ அது ஒரு காலம் முடியாது. இதுதான் உங்களுடைய சூப்பர் டூப்பரான லஞ்ச் கேட்டிங்களா? டயபெட்டிக்ஸா எந்த பட்டிக்ஸ் எல்லா பட்டிக்ஸும் போயிடும். ஓகே, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் ஓடிடும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ மை குட்னஸ், நம்ம வச்ச அந்த தக்காளி என்னது தொக்கு தானே, தொக்குல பண்ண மீன் குழம்பாகும். அடிப்படி புளிப்பு காரம் இதெல்லாம் பயங்கர டேஸ்டா இருக்குது. காயெல்லாம் சாப்பிடும்போது டயபெட்டிக்ஸாக இருக்கிறவங்க நம்ம எப்படி சோறை அள்ளி சாப்பிடுவோம், அதே மாதிரி காயை அள்ளி சாப்பிடணும். சும்மா எப்படி தொட்டு இல்லை, அள்ளி சாப்பிடணும். ஓகே, காய் அள்ளி சாப்பிடணும், சோறா கிள்ளி சாப்பிடணும். வெரி குட் வெரி குட். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். அடிப்படையாக இருக்குது. ஸோ இந்த இதான் சொல்கிறது பேலன்ஸ்ட் டயட். ரைஸை கம்மி பண்ணுங்க. நான் கூட கொஞ்சம் கூடுதல் தான் போட்டிருக்கேன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலும் கூட தட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே, ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தரும் இந்த ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு விதத்தில் தான் வந்து நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க. நம்ம நல்ல வீட்டில் நல்ல இது இதெல்லாம் ஹெல்த்தியாக பண்ணது தான். நம்ம நல்ல டேஸ்டாகவே சாப்பிடலாம். ஆனால் நம்ம எவ்வளோ சாப்பிடுவோங்கிறத முறை. ஓகே, நான் நிறைய போட்டு கிழக்கல. இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye.